நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் எவ்வளோ ஈஸியாக எனக்கு சிம்பிளாக பண்ணலான்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன் நான். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லி புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது கூட பாசிப்பருப்புலாம் எதுவுமே போடல, வெறும் அரிசியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன், சின்ன கப்பில். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 2 நசுக்கி வச்சுருக்கேன். இதை எப்படி இப்போ பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை ஒரு சின்ன குக்கரில் நான் மாற்றிக்கிறேன். குக்கரில் நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வெல்லம் கலக்கி இது பண்ணிக்கலாம். குக்கரில் இப்போ சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டோன்னா டேஸ்ட் நல்லா இன்னும் எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்ததும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நான். மாற்றிட்டு கொஞ்சம் ஒரு கொதி விட்டுட்டு அது கூட நசுக்கி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டோடனே லைட்டாக தண்ணி விடும். அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் போது. வெல்லம் சேர்ந்து நல்லா வேகட்டும். சின்ன வானலில் முந்திரி நெய் ஊற்றி முந்திரி போட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை. இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்து திக்காயிடுச்சு. இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துடலாம். அப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, திராட்சை, அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அது பச்சை பருப்பு நம்ம போடாமல் பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா கீழே கொடுங்க. தேங்க்யூ.